இன்று ஆடி மாதத்தின் திருவோண நட்சத்திரம். பொதுவாகவே திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளின் வழிபாட்டை செய்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் என்று நம் அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக ஆடி மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று பெருமாளுடைய ஸ்தோத்திரத்தையும் பெருமாளின் திரு ஆயுதமான சுதர்சன பகவானின் ஸ்தோத்திரத்தையும் ஒரு சேர கேட்டால் அட்டகாசமான பணவரவு கிடைக்கும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி. அப்படிப்பட்ட 2 ஸ்தோத்திரத்தை இப்பொழுது பதிவில் பார்க்க போகின்றோம். ஓம் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் மடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி சம்ஹ்ருத்ய லோகான் வடபத்ர மத்யே சயானமாத்யம் தவிஹீன ரூபம் சர்வேஸ்வரம் சர்வஹிதாவதாரம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி இந்தீவரஷ்யாமல கோமலாங்கம் இந்திராதிதேவார்ச்சித பாதபத்மம் சந்தானகல்பத்ருமமாஸ்ரிதானாம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி லம்பாலகம் லம்பிதஹாரயஷ்டிம் ஸ்ருங்காரலீலாங்கிததந்தபங்கிம் பிம்பாதரம் சாரு விஷாலநேத்ரம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி சிக்யே நிதாயாத்யபயோததீனி பகிர்கதாயாம் பிரஜனாயிகாயாம் புக்த்வா யதேஷ்டம் கபடேன சூப்தம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி கலிந்தஜாந்தஸ்திதகாலியஸ்ய பனாக்ரரங்கே நடனப்பிரியந்தம் தத்புஜ்ஜஹஸ்தம் சரதிந்துவக்த்ரம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி உலூகலே பத்தமுதாரசௌர்யம் உத்துங்கயுக்மார்ஜுனபங்கலீலம் உத்புல்லபத்மாயதசாருநேத்ரம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி ஆலோக்யமாதுர்முகமாதரேண ஸ்தன்யம் பிபந்தம் சரசீருஹாக்ஷம் சச்சின்மயம் தேவமனந்தரூபம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி சஹஸ்ராதித்ய சங்காஷம் சஹஸ்ரவதனம் பரம் சஹஸ்ரதோஸ் சஹஸ்ராரம் பிரபத்யேஹம் சுதர்சனம் ஹசந்தம் ஹாரகேயூர மகுடாங்கதபூஷணைः சோபனைர்பூஷிததனும் பிரபத்யேஹம் சுதர்சனம் ஸ்ராகாரசஹிதம் மந்த்ரம் வதனம் சத்ருநிக்ரஹம் சர்வரோகப்ரசமனம் பிரபத்யேஹம் சுதர்சனம் ரணத்கிங்கினிஜாலேன ராட்சசக்னம் மகாத்புதம் வியுக்தகேஷம் விரூபாக்ஷம் பிரபத்யேஹம் சுதர்சனம் ஓங்காரபைரவம் பீமம் பிரணதார்த்திஹரம் பிரபும் சர்வபாபப்ரசமனம் பிரபத்யேஹம் சுதர்சனம் பட்காராஸ்தமநிர்தேஷ்ய திவ்யமந்த்ரேண சம்யுதம் சிவம் பிரசன்னவதனம் பிரபத்யேஹம் சுதர்சனம் ஏதைஷ்யத்பிஸ்துதோ தேவः பிரசன்ன ஸ்ரீ சுதர்சனः ரக்ஷாம் கரோதி சர்வாத்மா சர்வத்ர விஜயீ பவேத். எப்படியாக பெருமாளின் ஹிருதயத்தில் மகாலட்சுமி எப்பொழுதுமே குடிகொண்டு அருள் பாலிப்பாலோ அதே போல பெருமாளின் திருக்கரத்தில் இருக்கும் சுதர்சன பகவான் எப்பொழுதும் பெருமாளுடனே இருந்து பெருமாளின் பக்தர்களை அனைவரையுமே காத்து கொண்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வழங்குவார் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி. அதே போல இன்று ஆடி திருவோணத்தன்று ஒருமுறை பக்தியோடு இந்த பெருமாள் மற்றும் சுதர்சன பகவானின் ஸ்தோத்திரத்தை பக்தியோடு கேட்டால் அட்டகாசமான பணவரவு கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த 2 ஸ்தோத்திரங்களையும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இன்று ஆடி திருவோணத்தன்று பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.